விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ரேணுகா கையில் மொபைல் இருக்குது அப்படிங்கிறத மனோகர் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா எப்போதுமே மனோகர் வீட்டில் இருக்கிறாங்க. இந்த ரேணுகா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க ஃபுல் டைம் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரேணுகாவோட மொபைல் வைப்ரேட் ஆகுது அப்படிங்கிறதுல என்ன சவுண்டு அப்படிங்கிற மாதிரி ரேணுகா கிட்ட கேட்குறாங்க. ஆனால் ரேணுகா சும்மா இருப்பாங்களா, அவங்கள தள்ளி விட்டு ஒரு வழியாக அலப்பறை பண்ணிடுறாங்க. இப்போ மனோகருக்குமே வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுல மல்லிக்கு நடந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. மல்லியுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வா மல்லி, நம்ம போய் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனோகர் சொல்கிறாங்க. இருங்கண்ணே, நான் ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரேணுகா என்ன பண்ணுறாங்க, அதற்கு முன்னாகவே வெளியில் ஒரு மொபைலை தூக்கி போட்டுடுறாங்க. பெட்டுக்கு அடியில் தான் அவங்க கையில் வச்சுருக்கிற அந்த மொபைலை எடுத்து வச்சிடுறாங்க. இப்போ மல்லியுமே ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டுக்கு கொசு மருந்து அடிக்க வரவங்க மாதிரி ஒரு 2 பேரை வர சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரூமில் கொசு மருந்து அடிக்கணும், நிறைய கொசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரேணுகா திருன்னு முழிக்கிறாங்க. நம்ம எங்கே மாட்டிப்போமே அப்படிங்கிற மாதிரி பெட்டில் ஏறி உட்காந்துட்டு அரட்டை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் பெட்டை விட்டு இறங்கவே மாட்டேன், நான் இந்த ரூமில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளவோ சமாதானப்படுத்தி அவங்கள வெளியில் அனுப்பிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ அந்த கொசு மருந்து அடிக்கிறவங்களும் வெளியில் போயிடுறாங்க. அந்த மொபைலை இப்போ மல்லி கையில் தான் இருக்குது. மல்லியுமே அதை எடுத்துடுறாங்க. ரேணுகா கிட்டே இந்த மொபைலை பற்றி விசாரிக்கிறாங்க. இப்போ ரேணுகா என்ன பதில் சொல்ல போகிறாங்க, நிச்சயமாக தடுமாறத்தான் செய்வாங்க. அப்படின்னு சொன்னாலுமே ஏதேதோ சொல்லி சமாளிப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதில் சிம் இல்லாமல் ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிச்சயமாக ரேணுகா இந்த வகையில் மாட்ட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இன்னொரு பக்கம் கதிரேசன் நிஷா 2 பேருக்கும் இடையிலான அந்த உரையாடல் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. நிஷாவுக்கு கதிரேசன் மல்லி வீட்டில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் ஏன் அங்கே போய் உட்காந்து யாசகம் வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்துட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜியுமே நிஷாவு கூட கூட்டணி வச்சுட்டு இருக்கிறாங்க. கதிரேசன் கிட்டே இருக்கிற அந்த டெண்டரை எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படிங்கிறதால தான் இப்போ நிஷாவோட கூட்டணியை தேடுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.